பிரபல தொலைக்காட்சியில தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கும் பிக் பாஸ் என்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சி தற்போது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிட்டு வருது. அநேகமா இதனை முன்னிறுத்தி நடத்தும் நடிகர் விஜய் சேதுபதி பாதியிலேயே ஓடிவிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு தான் சூழல் நிலவுது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பிரபல தொலைக்காட்சியில பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சி நடைபெற்று வருது. இந்தியாவில் உள்ள பல மொழிகளிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருது. தமிழிலும் இந்த நிகழ்ச்சியை கமல்ஹாசன் முன்னின்று நடத்தினாரு. இதன் பின்னர் கமல்ஹாசன் வெளியேறிய நிலையில தற்போது பிக் பாஸ் 9வது சீசன் ஒளிபரப்பாகி வருது. இதனை பிரபல நடிகர் விஜய் சேதுபதி தான் முன்னிறுத்தி நடத்திட்டு வராங்க. தொடர்ந்து நடைபெற்று வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சி இதுவரை இவ்வளவு கேவலமா நடந்து கொண்டதில்லைன்னு ரசிகர்கள் குற்றம் சாட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கு. குறிப்பாக நடிகர் விஜய் சேதுபதியின் பேச்சை யாரும் கேட்பதில்லை. அவர் கோபப்பட்டு பேசினால் கூட யாருமே மதிக்கிறது கிடையாது. அப்படிங்கிற சூழ்நிலை தான் அங்க நிலவிக்கிட்டு இருக்கு. நடிகர் விஜய் சேதுபதி தமிழ் ரசிகர்களால் மிகவும் போற்றப்படுபவர். ஆனால் அவருக்கு தர வேண்டிய மரியாதை பிக் பாஸ் நிகழ்ச்சியில சுத்தமா கிடையாது. அது மட்டும் இல்லாம அவரை வைத்துவிட்டு சண்டை போடுவது நிகழ்ச்சியிலும் நடைபெறுது. இதனை விஜய் சேதுபதி வேடிக்கை பார்த்துட்டும் இருக்காரு. தற்போது முக்கிய குற்றச்சாட்டா இருக்கிறது என்ன அப்படின்னா, கமல்ஹாசன் போன்று விஜய் சேதுபதியிடம் ஆளுமை தன்மை இல்லை என்பது முக்கிய குற்றச்சாட்டா இருக்கு. விஜய் சேதுபதி முறைத்து பேசினால் கூட யாருமே கண்டுக்கிறது இல்லை. இன்னும் 70 நாட்களை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையில பிக் பாஸ் நிகழ்ச்சி தற்போது ரசிகர்கள் மத்தியில எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தி வருது. குறிப்பா அக்டோபர் 27ஆம் தேதிக்கு பிறகு நடைபெற்ற நிகழ்வுகள் பார்வையாளர்கள் மத்தியில மிகப்பெரிய விவாதத்தையே ஏற்படுத்தி இருக்கு. 3வது வார வெளியேற்றத்துல ரசிகர்களின் எதிர்பார்ப்பை மீறி ஆதிரை வெளியேற்றப்பட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற எபிசோட்ல விஜய் சேதுபதி முன்னிலையில நான் வீட்டிற்குள் இருக்க தகுதியானவள், ஆனால் தகுதியே இல்லாத பலர் இன்னும் உள்ளே இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ரசிகர்களுக்கு சரியான புரிதல் இல்லை அப்படின்னு அவர் கூறிய கருத்துக்கள் பெரிய அதிர்வலைகளையே ஏற்படுத்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்டில் தொகுப்பாளர் விஜய் சேதுபதி பேசும்போது போட்டியாளர் கமருதீனின் செயல்கள் கடுமையா சாடப்பட்டுச்சு. வீட்டில் உள்ள பெண்கள் திவாகர் அருகில் பாதுகாப்பற்றதாக உணர்வதா கமருதீன் கூறிய பொய்யான தகவலை சுபிஷா மற்றும் திவாகர் மறுத்ததோடு விஜய் சேதுபதியும் அதை வன்மையா கண்டிச்சிருக்காரு. இது குடும்பத்தோடு பார்க்க உகந்த நிகழ்ச்சி இல்லைன்னு விஜய் சேதுபதியே குறிப்பிட்டது பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இந்த நிகழ்ச்சியில திவாகருடைய உருவத்தை வைத்தும் அவருடைய நடிகை வைத்தும் கிண்டல் செய்வதை பார்வையாளர்கள் ஏற்றுக்கொள்ளல. மரத்துக்கு சேலை கட்டுவது, பொம்பளை பொறுக்கி போன்ற வார்த்தை பிரயோகம் எல்லாம் இதுவரை எந்த சீசனிலுமே இடம்பெறாத வார்த்தைகளா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது ஜூஸ் கடை டாஸ்கின் போது எப்போதும் திவாகருடன் இருக்கும் பார்வதியும் கூட திவாகரை சாப்பாடு விஷயத்தில் மிகவும் மோசமாக பேசியிருக்காங்க. பார்வதி விஷயத்துல அடக்கி வாசிக்கும் திவாகரே ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாம பொங்கி எழுந்திருக்காரு. இதில் திவாகரும் சலத்தவர் இல்ல, யாருடன் சண்டை போட்டாலும் திரும்ப திரும்ப நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல, அவர் எதை மனதில் வைத்து கொண்டு இப்படி பேசுறாய் என்பது அவருக்கு தான் தெரியும். கமருதீன் வளர்ந்த விதம் குறித்தும் பேசியிருக்காரு. குடும்பத்தோடு நிகழ்ச்சியை பார்க்க முடியலன்னு பார்வையாளர்கள் கூறியத போட்டியாளர்களிடம் மேற்கோள் காட்டி பேசிய விஜய் சேதுபதி அநாகரிகமான வார்த்தைகளை தவிர்க்குமாறும் அவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லல. இப்போதுள்ள நிலைமை நீடித்தால் விரைவில் விஜய் சேதுபதி நிகழ்ச்சியில இருந்து கட்டாயம் வெளியேறி விடுவார்னு பேசப்படுது. ஒருவேளை விஜய் சேதுபதி விலகிவிட்டால் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு யாரை தேடி இருப்பார்கள் என்பது தெரியல. எனவே தொலைக்காட்சியில் வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்னால் விரைவில் ஒரு பரபரப்பு சம்பவம் நடக்கும் என்ற பேச்சும் தற்போது நிலவிக்கிட்டு வருது.